ஆரம் வீரப்பன் த கிங் மேக்கர் என்ற ஆவணப்படம் வெளியாகியுள்ள நிலையில் அவர் குறித்து அரசியல் மற்றும் துறை பிரபலங்கள் நினைவு கூர்ந்த கருத்துக்களை பார்க்கலாம். அது இந்த பாஷா விழாவில் 100 days விழாவில் அவர் ஸ்டேஜில் இருந்தார் ப்ரொடியூசராக. அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசிட்டேன். அது பேசின பிறகு அது தெரிஞ்ச பிறகு அப்போ ஒரு ஏடிஎம்கேல ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருக்கு அவரை அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படியே எனக்கு ஆடிப்போச்சு. எனக்கு என்னடா இது என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல. மார்னிங் ஃபோன் எடுக்கும்போது இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு, என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி, ஐயா அதே நீங்கள் விடுங்க, நீங்கள் அதை பற்றி ரிசீவ் பண்ணுறீங்க, பதவி என்ன அது, ஐயா நீங்கள் அது மனசுலே வச்சுக்க வேண்டாம், நீங்கள் விட்டுடுங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, என்ன ஷூட்டிங்கு அப்படின்னு சாதாரணமாக கேட்குறாங்க. எனக்கு அந்த தெலுங்கு எப்போவுமே அது போகலை. ஏன்னா நான் தான் கடைசியாக பேசினது. நான் கடைசியில் பேசின பிறகு அது எப்படி மைக்கை பிடிச்சி அவர் பேச முடியும்? அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதருங்க, கிங் மேக்கர், ரியல் கிங் மேக்கர். ஆரம்பி அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் 1 மணிக்கூறு பத்தாது, 1 ஆண்டு பத்தாது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் சிறந்த கல்வியை தருவதற்கு அமரர் ஆரம்பி அவர்கள் அரும்பணி ஆற்றினார் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். மகாராஷ்டிர மாநிலத்திலே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் சங்கல்பித்த உத்தர சிதம்பரம் என்கிற நடராஜர் கோவிலுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு கோபுரம் கட்டப்படுவதற்கு ஆரம் வீரப்பன் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். ஆரம்பி சார் அவருடைய கம்பெனியில் சத்யா மியூஸில் கூப்பிட்டு நம்மள ஒரு டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணார்னா நிச்சயமாக நம்ம சினிமாவில் ஏதோ ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கிறோம், நம்ம ஒரு மிகப்பெரிய எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்கோம். ஆரம்பியினுடைய புகழ் வாழட்டும், ஆரம்பியின் நினைவுகள் வாழட்டும், ஆரம்பியின் நற்பண்புகள் இந்த நாட்டை ஆளட்டும். ஆரம் வீரப்பன் த கிங் மேக்கர் ஆவணப்படத்தின் முழு தொகுப்பை நாளை இரவு 9 மணிக்கு தந்தி டிவியில் காண தவறாதீர்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.